இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளோதான் குடிக்கணும். கடன்னு அடிச்சுட்டாங்க வச்சிங்க, அதில் பக்க விளைவு வரும். இது வந்து நுக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்தை. இது என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரிஜினல் சாறு. அதாவது பொதுவாக இந்த மாதிரி மருந்துகள், அதாவது உணவான கருதப்படுகிற மருந்துகளை காலையிலே டிஃபனுக்கு முன்னால் சாப்பிட்றது பெட்ரு. ஏன்னா அப்போ தான் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கான வசதி உண்டு. நைட்டு பெரும்பாலும் சாப்பிட்றது தவிர்த்துறது பெட்ரு. ஏன்னா நைட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா மூலிகை மருந்துகள்லாம் வந்து காலையில் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. அதுதான் உண்மை. அவர் அதை சொல்ல விட்டுட்டார். மேக்சிமம் மருந்து உணவே மருந்துங்கிறதுலாம் காலையில் தான். அது வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி எழுந்த உடனே. சிலர் தியானம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணச்சுன்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோதான். அதான் இல்லை, அது எப்போவுமே அந்த கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ரசாயன பொருட்கள், ரசாயன மருந்துகள் மட்டும்தான் பக்க விளைவுகளை கொடுக்கும். எந்த ஒரு மூலிகை மருந்தும் பக்க விளைவுகளை கொடுக்காது. நீங்கள் நம்ம தான் வந்து காயத்தில், இப்போ எங்கள் ஊரில் இந்த பண்டாரவள வைத்தியர் அப்படின்னு உண்டு. அவங்க எப்படின்னா பூரா காட்டில் வந்து புலி, கரடி, மான் இதெல்லாம் வந்து காயப்படுது. அப்படியே நம்ம மூலிகையில் போய் 2 உருண்டை உண்டுச்சுன்னா சரியாயிடும். 2 இடம் உருந்தாலும் சரியாயிடும். அது மட்டும் அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் உள்ள யூரினே நம்முடைய அந்த காயங்களை போக்குற வல்லமை இருக்குது. நம்ம உடம்புலேயே ஆண்டவன் நமக்கு மருந்து கொடுத்துருக்கான். சின்ன வயசில் அப்போ அந்த பக்கம் இப்போது கொஞ்சம் கம்மியாகிட்டு, அப்போது ஒரு 60-70லாம் சிரங்குன்னு நிறைய உண்டு. அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரே மெடிசன் வந்து மூத்திரம் தான். அடித்தாங்கன்னா 3 நாளில் சரியாயிடும். நீங்கள் டாக்டருக்கு போனீங்கன்னா செட் ஆகாது. அதனால் அது ஒரு இந்த மூலிகையில் மட்டும் பக்க விளைவுகள் வந்து எந்த காரணத்துலையும் இருக்காது. ஆனால் கண்டென்ட் அதிகமாக எடுத்துடக்கூடாது. இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளோதான் குடிக்கணும். கடன்னு அடிச்சுட்டாங்க வச்சிங்க, அதில் பக்க விளைவு வரும். ஏன்னா மருந்து உணவுங்கிறது என்னென்ன உணவு இல்லை, இது உணவு தான், மருந்தே உணவு. மருந்து உட்கொள்கிறதுனால அவர் உணவுன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவு, அது 10 மில்லியா 15 மில்லியா, அதை தண்ணி பாலில் கலந்து சாப்பிட்றது 1 டம்ளர் இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு, அது கரெக்டாக இருக்கும். நம்ம உடனே சரியாகுன்னு நினச்சி ஃபுல்லாக இப்போ ஒரு நாளைக்கு 1/2 பாட்டில் காலி பண்ண சரியாக வருது. அதுதான் பக்க விளைவுகள் எடுத்துப்போம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜூஸு. இன்னொன்று வந்து பவுடர் பேஸு வந்து இதில் நம்ம 2 பொருள் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். முதல் பொருள் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இது வந்து ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டிலேருந்து உருவாகிற மருந்து. இந்த ஃபஸ்ட்டு உள்ள மருந்து ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ். இது வந்து நுக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்தை. இது என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரிஜினல் சாறு. அதாவது இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, அசல் தேன், அப்புறம் வந்து இது ஆப்பிள் வினிகர். இது மூலமாக பேஸ் பண்ணி பண்ணுறது. இதேமாதிரி நிறைய மருந்து இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் முறையில் பண்ணுறோம். கிட்டத்தட்ட எல்லா விதமான யூஎஸ் சம்மந்தப்பட்ட லைசன்ஸ் எல்லாமே இது அப்ரூவல் பண்ணி பண்ணுறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் வந்து எந்த பக்க விளைவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாதாரண பொருளை நம்ம அதை வந்து உணவு பொருளாக மாற்றி நோய்களை சரி பண்ணுறதுக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஒன்று. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென் ஆக்டிவ் ப்ளஸ்னு ஒரு பொருள். அது என்னென்னா, மனுஷன் வந்து ஆண்மை அப்படின்றத இப்போ எல்லோரும் தேடுவாங்க, ஆண்மைம்பாங்க. பட் ஆண்மைன்றது அவங்களுடைய உடம்புல உள்ள நரம்பையும், அவன் உடம்புல உள்ள மூளையும், அவங்க உடம்புல உள்ள மற்ற எல்லா விஷயங்களையும் சரி பண்ணால் இந்த ஆண்மைன்றது சாதாரணமாக வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்கள் உடம்புல உள்ள எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி, கணையம்லேருந்து ஈரல்லேருந்து ஹார்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறோம். இது வந்து ஆண்மைக்கான மருந்து மட்டும் இல்லை, உங்கள் உடம்புல உள்ள சுகரு, ரொம்ப நாளாக வந்து குழந்தை பெறாமல் இருக்காங்க அவங்களுக்கு, மற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி ஒரு மனிதனை, ஒரு பெரிய ஒரு ஆண்மகனை, ஒரு வலிமையான ஆண்மகனாக மாற்றுற ஒரு பொருள் இது.
இது ரெண்டையும் அறிமுகப்படுத்துகிறோம். இதுக்காக அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்க நண்பர் விஜயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் அவங்களுக்கும் நன்றியை மீண்டும் செலுத்த வேண்டிக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க அனைத்திலும் மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து இயற்கை உணவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மருந்துன்னு சொன்னால் உடம்புல தேய்ச்சிக்கிறது கூட மருந்தாக இருக்குது. ஆனால் இதை உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு என்று சொல்கிறார்கள். அது ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்றாங்க. இதில் வந்து இதயத்தில் போய்கிட்டு இருக்க இந்த இரத்த குழாய் இருக்குது இல்லையா, அதில் அடைப்பு ஏற்பட்டால் அந்த அடைப்பை நீக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க கொழுப்பு சத்து அதிகமாகி உடல் பருமனாகி போயிருக்கு இல்லையா, அந்த பருமனை குறைச்சி நார்மலான நிலைக்கு கொண்டு வருது. அதோட வயசாக எல்லாருக்குமே வந்து இந்த கை கால் எல்லாத்துலேயும் இந்த மூட்டு வலிகள்லாம் அதிகமாகும். அந்த மூட்டு வலியை கூட இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் குறைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருந்தை இந்த நேரத்தில் இவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இயற்கை உணவுங்கிறது இன்றைக்கி உருவானதில்லை, அகத்தியர் காலத்துலேருந்து உருவானது தான். அவரே வந்து அந்த காலத்துலேருந்து இயற்கை உணவு தான் மக்களுக்கு தேவை, இயற்கை வைத்தியம் தான் மக்களுக்கு தேவை, அதுதான் வந்து எல்லா நோய்களையும் இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஔவையார் கூட நோய்க்கு இடம் கொடேல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நோய்ங்கிறது வரும் போகும், அது வந்து நிரந்தரமானது இல்லை, எல்லாருக்கும் வரும், யாருக்கும் வராமல் போகாது, அத்தனை பேருக்கும் வரும் போகும். அப்படி வரக்கூடிய நோய்க்கு நம்ம உடம்புல இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஔவையார் சொன்னது. அப்போது உடம்புல நோய் வராமல் பாதுகாக்கணும்னா அதுக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், அவன் சிறப்பான படிப்பு படிக்கக்கூடியவன், சிறந்த ஒரு மாணவன். அதே ஒரு வாலிபன் ஒரு வேலைக்கு போகிறாரு, நல்ல லெவலில் இருக்கார், பெரிய அதிகாரியாக இருக்கார். இப்போ நமக்கு தேவை கல்வியும் செல்வமும் கண்டிப்பாக தேவை இல்லையா? இந்த கல்வி செல்வத்துக்காக தான் நம்ம அத்தனை பேருமே போராடிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆரோக்கியம். அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த வாலிபன், அந்த மாணவன் வந்து ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவனாக இருப்பான், நல்லா படிக்கக்கூடிய பையன். இந்த வேலைக்கு போகிறவரும் நல்ல திறமையான ஒரு ஆள், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேருக்குமே உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டால் என்ன முடிவு எடுப்பாங்க? முதல்ல உடம்பை கவனி, உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ நல்லா படித்து மேலே வர முடியும், உடம்பு நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும். அப்போது கல்வி செல்வத்தை விட மிக மிக சிறப்பான செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் இந்த ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்றாங்க. அப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய உடம்பை நாம் பராமரித்தே ஆகணும், நம்முடைய உடலை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும். இது நமது கடமை. இந்த கடமையை செய்தால் மிக சிறப்பாக நம் உடல் மாறும். இதற்கு எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கீதையினுடைய உபதேசமாக இருக்குது. ஆக நம் உடலை பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் இது போன்ற மருந்துகளை நாம் நம்ப வேண்டும், முழுசாக நம்பணும். நம்பினால்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத ரெண்டு விஷயத்தை முழுசாக நம்புகிறோம், கொஞ்சம் கூட அதில் நம்பிக்கை இல்லாதது கிடையாது. என்ன அந்த ரெண்டுனா, ஒன்று இறை நம்பிக்கை, கடவுளை நம்ப வேணாம்னு சொல்லலை, கடவுளை முழுசாக நம்புகிறோம். நம்பி நம்முடைய குறைகளெல்லாம் சொல்லி, நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி அதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு கடவுள் கேட்ட வேண்டும். அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நம்முடைய எதிர்காலம், அதை நம்ம பார்க்கவே போகிறதில்ல. அப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்காலத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி சொத்தாக சேர்த்து வைக்கிறோம். அப்படி இருக்கிற நம்ம உடம்பை ஏன் பாதுகாக்கக்கூடாது? நம்ம உடம்பை பராமரிக்கணும் இல்லையா? அதுக்கு முக்கியமான தேவை இல்லையா? அப்போ அந்த மருந்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்போ இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த மருந்து மேலே முழுசாக நம்பிக்கை வச்சோம்னா தான் நம்மளுடைய நோய் அனைத்தும் முழுசாக தீர்வு சொல்ல முடியாது, தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும். நாம் அந்த மருந்தை உட்கொண்டோமே ஆனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது தடுக்கப்படும். அடுத்து கொழுப்பு சத்து குறைஞ்சி நார்மலான உடம்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மூட்டு வலி வந்தாலும் அதுவும் வராமல் தடுத்து நிற்கும். இப்படி எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற மருந்தை உங்கள் முன்னால் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.